ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாடி ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. கதிர் கல்யாணத்துக்கு போகாதே இருப்பாங்க. டே கதிர், ஏன்டா ராஜி மட்டும் கல்யாணத்துக்கு போயிருக்க, நீ போலியான்றாங்க. இல்லைண்ணா போல. ஏன் போல? இல்லைண்ணா உனக்காக தான். ஏன்னா போனால் நீ தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவியா, அதனால தானேன்றாங்க. டே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, சும்மா என்ன நினைச்சாலாம் நீ கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. டேய் நீங்களாம் கல்யாணத்துக்கு போனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, போங்கடா அப்படின்றாங்க. ஆனால் ஷோரா உண்மையாக சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. டேய் ஷோர் தான், உண்மையை தான்டா சொல்கிறேன், நீ போயிட்டு வாடான்றாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் நல்லா தான்டா இருக்கேன்றாங்க. எனக்கு என்ன பாருன்றாங்க, நான் ஓகேவா தான்டா இருக்கேன்றாங்க. அதனால நீ போகாமலாம் இருக்காது சரியா, ராஜி மட்டும் போனா பாவம், உன்னுடைய மாமனார் என்ன நினைப்பாங்க சொல்லுன்றாங்க. அதனால நீ எதை பத்தி யோசிக்காத, யாருக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கும் வரணும் தான் ஆசை. ஆனா அவங்க சம்மந்தம் பேசியிருக்கிறது அந்த மயிலோடைய வீட்டுல. அப்படி இருக்கும் போது என்னால எப்படி சொல்லி வர முடியும்ன்றாங்க. என்னால வர முடியாது, அதனால நீ போயிட்டு வாடான்றாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், போயிட்டு வான்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன்றாங்க. என்ன கதிர் நீ வந்திருக்க, அண்ணன் தான் போக சொல்லிச்சு. என்னது சரண் மாமா போக சொன்னாங்க? ஆமான்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிச்சா, சரி அதனாலதான் நான் வந்துட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா மாமா என்ன மாமா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, பரவாயில்லையா, ஓகேவா உங்களுக்கு அப்படின்றாங்க. டேய் என் மருமகன் நீ இருக்கும்போது, மருமகன் சொல்லிருக்க கூடாது, சாரி, என் பையன் நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்றாங்க. நீ என்னை குத்துக்கலாட்டம் நல்லா பாத்துக்கிறடா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க. அப்படி சொல்லுங்க மாமா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் வரவிட மாட்டேன் மாமா, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.